அன்பார்ந்த எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2ஆம் பருவம் தேர்வுக்கான மதிப்பெண்ணை எப்படி நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் அப்டேட் செய்வது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஸோ அதற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்பில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் இஇ அப்படிங்கிற இந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம்னா நமக்கு உள்ள நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த கிளாஸ் அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதில் 1 2 3 இருக்கீங்களா அல்லது 4th 5th இருக்கீங்களா அல்லது என்ன கிளாஸ் அப்படிங்கிறத செட் பண்ணி சப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா, அது ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு சம்மேட்டிவ் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம டேர்ம் 2 அப்படிங்கிற அந்த டாட்டை டச் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு வந்து நம்ம வகுப்புக்கு உண்டான பாடப்பிரிவுகள் வந்து அதில் வரும். ஓகேங்களா, ஸோ 1 2 3 இல்லை 2 3 எந்த சப்ஜெக்டோ எந்த ஸ்டாண்டர்டோ எந்த சப்ஜெக்டோ இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணோம், 3rd தமிழ் அப்படின்னு கொடுத்தோன்னாக்க அதில் மாணவர்களுடைய பெயரும் நாட் அசஸ்டு அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ரெக்கார்டு அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓகே கேட்கும், செக்ஷன் கேட்கும், ஏபி அது போல் ஏ செக்ஷன் அது கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அந்த 1 to 10 வரை இருக்கக்கூடிய அந்த வினா, ஓகேங்களா, கொஷின் நம்பர்ஸ் இது 10 கொஷின் கேட்குறதுனால 10 அப்படின்றது வரும். மேலே வந்து மாணவர்களுடைய பெயர் வரும். ஒருவேளை யாராவது ஆப்சண்ட்டோ லாங் ஆப்சண்ட்டோ இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆப்சண்ட்டா அல்லது லாங் ஆப்சண்ட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதன் பிறகு நம்ம மதிப்பெண்ணை என்ட்ரு பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கொஷினை அப்படின்னு நினச்சோம்னாக்கா இந்த 1 ஃபஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் 0 to 6, ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் 6 மார்க் இருக்குது அப்படின்னாக்க அந்த கொஸ்டினுக்கு என்ன மார்க் எடுத்திருக்காங்க, 0வா 1ஆ 2ஆ 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதை டச் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ அதே போல் 10 கொஸ்டினுக்கும் நம்ம என்ட்ரு பண்ணணும். இது போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செய்யணும். ஓகேங்களா, ஸோ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, 4th 5th இருந்தால் சயின்ஸு, சோஷியல். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 4th 5th வந்து இன்னும் கொஷின்ஸ் ஒரு 12 கொஷின் இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஸோ இது போல் வந்து இங்கே கம்ப்ளீட்டட் வரும். கடைசியாக வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து பேக் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மாணவர்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிடும். அதே போல் மற்ற பாடங்கள் ஆங்கிலம், கணக்கு, அது போல் அனைத்து பாடங்களும் இது போல் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி பண்ணணும். இதில் ஆஃப் மார்க் வர மாதிரி நம்மளால் போட முடியாது. அதனால் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணும்போதே அரை மதிப்பெண்ணை தவிர்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ முழு மதிப்பெண் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 2.5 3.5 4.5 அது போல் வந்து கொடுக்காம முழு மதிப்பெண் கொடுத்தோம்னா நமக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து சீக்கிரம் முடியும். ஸோ எல்லாருக்கும் இது போல் சப்மிட் பண்ணிவிட்டு இது வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். எல்லாருக்கும் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முடிச்சிட்டோம்னா ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ பேக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் எண்ணும் எழுத்தும் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.